உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான காமெடி நடக்கும். அதாவது இன்னைக்கு மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் மேற்கொண்ட அந்த மக்கள் சந்திப்பு இல்லையா காஞ்சிபுரத்துல, அந்த மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் யாரை நோக்கி விமர்சனம் பண்ணாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய போதாமைகள் நோக்கி விமர்சனம் பண்ணாரு. வேற எந்த கட்சியுமே விஜய் அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை. நோட் த பாயிண்ட். வேற எந்த கட்சியுமே விஜய் அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஆனா இன்னைக்கு இந்த ஊடகங்கள்ல டிபேட் நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியில என்ன வேணா நீங்க பாருங்க, விஜய் கட்சி சார்பாக ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அப்ப விஜய் யார் விமர்சனம் பண்ணாரு? திமுக சார்பாக திமுகவை விமர்சனம் பண்ணாரு. அப்ப திமுக சார்பா யாராச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வைக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்க அந்த ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திமுக தவிர மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் கேட்ட அத்தனை கேள்விகளுக்குமே மற்ற கட்சிக்காரங்களை உட்கார வச்சு பதில் சொல்ல வைப்பாங்க. அது இன்னைக்கு நடக்கும் பாருங்க, இந்த காமெடிகள் நடக்கும். அதான் ஆரம்பத்தில் நினைச்சேன், சிரிப்பு போச்சு நமக்கு. ஓகேவா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்புல என்ன பேசினார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை டீகோடிங் பண்ணிடுவோம். நிறைய பேசியிருக்காரு, நம்ம அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தர ஆய்வுகளுக்கு உட்படுத்திடுவோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்புல வந்து ஈடுபட்டிருக்காரு. சோ அந்த மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் பேசின அந்த ஓவரால் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் ஸ்பீச்சை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்தார் என்பதனை விட விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய போதாமைகளை நோக்கி விமர்சனம் செஞ்சாரு. அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். திமுக விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. திமுகவுடைய ஆட்சியினுடைய போதாமைகளை நோக்கி விமர்சனம் செஞ்சாரு. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆட்சியில யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து ஒரு சர்வாதிகாரம் பலம் கொண்ட நபர்கள். எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களுக்குமே யாரு பொறுப்பு என்றால் அது ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. அப்ப ஆட்சியாளர்கள் யாரா இருக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியினுடைய போதாமைகளை நோக்கி தான் விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். நம்ம இதை இப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? சரி, விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்றதை நம்ம விமர்சனம் பண்ணுவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பாலாறை அழிச்சிட்டாங்க அப்படின்றாரு. காஞ்சிபுரத்துல பாலாறுன்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுதுங்க. அந்த ஆறுல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இத்தனை லிமிட் வரைக்கும் தான் மணல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஆனா அனுமதி வழங்கப்பட்ட அந்த லிமிட்டேஷனை விட அதிகமா மணல் எடுத்திருக்காங்களாமா. ஏறக்குறைய வந்து ஒரு 22,70,000 யூனிட் வந்து மணல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது தகவல் வந்து சொல்றாரு. இது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. அது மட்டும் கிடையாது, அந்த மணல் எடுக்கப்பட்டதன் மூலமாக 4,730 கோடி வந்து ஊழல் நடைபெற்றிருக்கின்றது அப்படின்ற விஷயத்த விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. இந்த ஊழல் என்பது வந்து யாருடைய பணமும் கிடையாது, நம்மளுடைய பணம், மக்களுடைய பணம். ஆனா விஜய் அவர்கள் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதனை திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிரூபிக்க வேண்டும். விஜய் அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாரு இல்லையா, இது உண்மையா பொய்யா அப்படின்றத திமுக வந்து ப்ரூஃப் பண்ணணும். இல்லாட்டி வந்து விஜய் அவர்கள் அவதூறு பரப்புறாரு அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போடுங்க. விஜய் வந்து என் மேல வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுங்க, தாராளமா கேஸ் போடுங்க. ஆனா இது வந்து விவாதம் செய்யப்பட வேண்டிய ஒரு டிபேட். ஆனா இன்னைக்கு இருக்க திமுக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது சம்பந்தமாக யாருமே பேச மாட்டாங்க. திமுக ஸ்போக் பர்சன்ஸ் யாருமே பேச மாட்டாங்க. யாருமே பாலாறு சம்பந்தமா பேச மாட்டாங்க. ஏன் பேசினா பெரிய டிபேட்டா உருவாயிரும்ல, அதனாலேயே அவங்க பேச மாட்டாங்க. பேசாம மாறாக டைவர்ஷன் டிபேட் வந்து நடத்துவாங்க. விஜய் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. விஜய் அவர்கள் அந்த ஒரு மணி ஸ்பீச்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்னதா தடுமாறி இருப்பாரு. அந்த சின்னதா தடுமாறின விஷயத்த இவங்க எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு டிபேட்டா வந்து உருவாக்கி இருப்பாங்க. இல்லாட்டி வந்து இவங்களாவே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி மக்கள் அனைவருமே பாலாறை நோக்கி விவாதங்கள் பண்ணிவிடக் கூடாது, மாறாக இவங்க கிரியேட் பண்ணுகின்ற ஒரு விவாதத்தை நோக்கி தான் மக்கள் அனைவருமே பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டுகளை கிளப்பி விட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்காவே. இதை நான் எதுல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அப்ப மாநாடு நடத்தி முடிச்சா அது பயங்கரமான சக்சஸ். ஏன்னா அது மாநாடு சக்சஸ் ஆயிருச்சு, மக்கள் மத்தியில பேசு போல ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய இணையதள செட்டப்ல இருக்கிற நபர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் வந்து ஆடினாங்க. எந்த மக்களுமே வந்து திருமா வந்து மாநாடு நடத்தினாருன்னு பேசிடக்கூடாது. எந்த மக்களுமே வந்து யார் யார் மதுக்கடைகளை வந்து வச்சிருக்கிறாங்க, எந்தெந்த எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, எந்தெந்த கட்சியை சார்ந்த நபர்கள் மது ஆலைகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக யாரும் டிபேட்டுகள் உருவாக்கி விடக்கூடாது.
எத்தனை கோடி ரூபாய் வருமானம் வருகின்றது அப்படின்னு சொல்லி யாரும் விவாதங்கள் பண்ணிவிடக்கூடாது. எத்தனை பேர் மதுவினால் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் விவாதங்கள் பண்ணிடக்கூடாது. எத்தனை குடும்பங்கள் ரோட்ல அனாதையா நிக்குது மதுக்கடைகள்னால அப்படின்னு சொல்லி யாரும் விவாதங்கள் பண்ணிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக, இந்த விவாதங்களே வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆமா திரும்ப எதுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடுல ராஜாஜி கட் அவுட் வச்சாரு அப்படின்னு சொல்லி கட் அவுட் வச்சது ஒரு மேட்டராமா. அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய டிபேட் நடத்தினாங்க. எந்த ஊடகமே மதுக்கடையை மூட முடியுமா, முடியாதா, சாராயத்துல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, யார் யார் அமைச்சரோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ யார் யாரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மது ஆலைகள் வச்சிருக்காங்க, இது சம்பந்தம் எவனுமே பேசல. திரும்ப ராஜாஜி கட் அவுட் வச்சு சரியா தவறா அப்படி டிபேட்டே மாத்திட்டாங்க ஒட்டுமொத்தமா. ஸோ அதே மாதிரிதான் இந்த பாலாறு விவகாரத்திலையும் கூட திமுக இத்தனை கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்றத இவங்க டிபேட் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடத்த மாட்டாங்க. மாறாக இவங்களாவே கண்டென்ட் கிரியேட் பண்ணி விஜய் அவர்களை எப்படியாவது டவுன் பண்ணணும், டீமெரிட் பண்ணணும், ஒரு அவனை இவனே திட்டணும், இதை நோக்கி தான் அவங்க டிபேட்டே நடத்துவாங்க, நகர்த்துவாங்க. இப்படிதான் நடக்கும் பாருங்க நீங்க என்ன. ஸோ விஜய் அவர்கள் இந்த பாலாறு சம்பந்தமா பேசியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, அடுத்து என்ன சொல்றாருன்னா நெசவாளருடைய போராட்டங்கள் சம்பந்தமா பேசுறாருங்க. காஞ்சிபுரத்துல நெசவாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 40,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப இந்த 40,000 தொழிலாளிகளுமே எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்கன்னா வெறும் 500 ரூபாய் சம்பளத்துக்காக தான் இத்தனை ஆண்டு காலமா வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க ரொம்ப நாளாவே எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்களாமா. ஆனா திமுக கண்டு கொள்ளவில்லை, அவங்களுடைய போராட்டங்களை கண்டு கொள்ளவில்லை. அதனால இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமையை சுட்டி காட்டுறாரு. அங்க போராட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம நடக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் யாரும் வெளிச்சம் பாய்ச்சுவது கிடையாது, நம்ம அதையும் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க, தூய்மை பணியாளர்கள் அணுதினம் போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. ஏறக்குறைய 100 நாட்களை தாண்டியும் கூட போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தூய்மை பணியாளருடைய போராட்டங்களை கவரேஜ் பண்றாங்களா அப்படின்னா கவரேஜ் பண்ணது கிடையாது. சென்னை ரிப்பன் பில்டிங் நடந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டங்கள்ல ஆனந்த விகடனும் நீலம் பண்பாட்டு மையம் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அந்த போராட்டத்தை கவரேஜ் பண்ணாங்க. இதுல பின்ன சோசியல் மீடியாக்கள் கவரேஜ் பண்ணாங்க. மற்றபடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாருமே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களை கவரேஜ் செய்வது கிடையாது, செய்யவில்லை. அப்படிதான் இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் கட்டுண்டு கிடக்கின்றது. எதை நரேட்டிவா உருவாக்கணும், எதை டைவர்ஷன் டிபேட் நடத்தணும், எதை நோக்கி மக்கள் பேசணும், இவை அனைத்தையுமே இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் தீர்மானிக்கின்றார்கள். இந்த ஊடகத்தை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கின்றார்கள். அதனால நெசவாளர்கள் அங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுக அதற்கான தீர்வுகளை எட்டி தர வேண்டும். விஜய் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையின் மூலமாக நாமளும் கூட அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக முன்னாடி வைத்து விடுவோம். அடுத்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு 70 ஆண்டு காலமாக கட்டல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறார் விஜய் அவர்கள். ரெண்டாவது, அடுத்து வாலாஜாபாத்ல அவலூர் ஏரின்னு சொல்லி ஒரு ஏரி இருக்காமா. அந்த ஏரியினுடைய உயரம் அதிகம், அதாவது உயரமான தளத்துல அந்த ஏரி அமைந்திருக்கின்றது. ஸோ அதனால அந்த ஏரியில தண்ணீர் அதிகமாச்சுன்னா அந்த தண்ணீர் வழிந்து இங்க போய் பாலாறுல கலந்துடுறாமா. அதனால அந்த ஏரிக்கு ஒரு தடுப்பணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க கிராம மக்கள் ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டாங்களாம். ஆனா திமுக அரசாங்கம் அதை செய்து தரவில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கின்றார் விஜய் அவர்கள். ஸோ இதையும் கூட திமுக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரி பல்வேறு விடயங்கள் பேசியிருக்காங்க. இது போக வழக்கம் போல டிவிகே டிஎம்கே 2 கட்சிக்கு தான் இடையில போட்டி தான் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் பல விடயங்கள்ல பேசியிருக்காரு. நம்ம அவை அனைத்துமே டீகோடிங் பண்ண போக கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம டீகோடிங் பண்றோம். மக்கள் எதை விவாத பொருளா மாத்தணும் அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ஷன் டிபேட்டுக்குள்ள சிக்கிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற இணையதள ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவாதத்தை நோக்கி வேற திசையில நகர்த்துவாங்க. அதனால அந்த நகர்த்துதலுக்கு நாம ஆட்படாம விஜய் அவர்கள் இந்தந்த விடயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதை நோக்கி இங்க இருக்கிற நபர்கள், இணையதள நண்பர்கள் விவாதங்கள் நடத்துங்க. மக்கள் மத்தியில பேசுபொருளாம் மாறினா மட்டும்தான் அதற்கு தீர்வுகள் எட்டி தரப்படும். மற்றபடி தீர்வுகள் எட்டி தர மாட்டாங்க. எந்த மக்களுடைய எந்த போதாமைகளாக இருந்தாலும் சரி டிபேட்டுகள் நடத்தி கொண்டே இருக்கணும், அதை அட்ரஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்ல நம்ம அதை தவற விட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்கள் தான் பேசல இல்ல நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கடந்து சென்று விடுவார்கள். பேசினாதான், பேசலன்னு வச்சுங்களேன் அவன் செத்த பணமா தான் இருக்கிறான், அவனுக்கு எது செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி குழி தோண்டி போச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால டிபேட்டுகள் நடத்துவோம், உரிய வகையில் டிபேட் நடத்துவோம். விஜய்கிட்ட இருக்கிற மேன் பவரை பயன்படுத்தி மக்கள் மன்றத்துல கொண்டு போய் இந்த செய்திகளை முன்னாடி வைப்போம் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் நிறைய விடயங்கள் டீகோடிங் பண்ணி டீட்டெயிலா நம்ம நைட்டு வீடியோவில் பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு விரை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.